சுகானாம் ஸ்யாத் கிமுத்தமம். பெஸ்ட் ஹாப்பினஸ் இது. கதை கேட்கும்போது வர ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுங்களேன், நான் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். போதும். வெரி குட். பாருங்க, பெரியவர் சொல்லியிருக்க போதும் கண்டென்ட்மெண்ட் இல்லையா. போரும் சார், போரும் சார், 3 நாள் கேட்டாச்சு சார் உபன்யாசம் இல்லையா. கண்டென்ட்மெண்ட் அந்த இடத்துல வரக்கூடாது இல்லையா. அதனால சுகானாம் துஷ்டிர் உத்தமா, போரும் அப்படின்னு தோணணும் இல்லையா. அப்படி போரும்னு எப்படி தோன்றது? நானும் வருஷத்துல நினைச்சுப்பேன் 75 உபன்யாசம் தான் சொல்லணும், அது 150க்கு வந்துடும். எங்கள் ஆற்றுல இல்லை, எங்கள் ஆற்றுக்குள்ளே போனால் எங்கள் வாட்ச்மேன் என்னையே போனோடனே, நீர் யார் சார்? சுவாமி நான் வந்திருக்கேன் அப்படின்னு உள்ளே கேட்டுவிட்டு என் திருத்தாயார் வந்து நம்ம வீட்டுக்கு உள்ளே விடலாம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலம் வாட்ச்மேன். இது நான் மெட்ராஸில் இருக்க ஒரு 6 மாதம் இருந்தேன். அங்கே எப்படி ஆகிடுதுன்னா, அவன் 9 மணிக்கே அந்த வாட்ச்மேன் கேட்டை பூட்டிடுவான். அவன் நேபாள் வாட்ச்மேன், அவன் நேபாள் டைமிங்ஸில் தூங்கிடுவான். அதனால் நான் உபன்யாசம்லாம் முடிஞ்சு எல்லாரும் வந்து நன்னா இருக்குது சுவாமி, சுமாராக இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செல்ஃபி எடுத்து அதெல்லாம் போடுறதுக்கு 9:15 ஆகிடும். நான் 9:15க்கு போனால் அங்கே கேட் க்ளோஸ்ட், வாயில் காப்பானேன்னா அவன் அப்படியே 2 சேரை போட்டு அப்படியே போகீந்திர ஷாயினம் அப்படியே அனந்த பத்மநாபனை பார்க்குறாப்புல இருக்கும். அப்படியே அதே முத்திரையோடு அப்படியே படுத்துன்னு இருப்பான். அந்த காலத்துல பெருமாளை காப்பதற்காக வில்லை ஏந்தினவன் வில்லி லக்ஷ்மணன். ஆனால் ராமனுக்காக உறங்காதிருந்தான் உறங்கா வில்லி. இவன் உறங்கும் வில்லி. அப்படியே தூங்கிட்டு இருப்பான். இவனை முதல்ல எழுப்பி கேட்டுக்கு மேலே நான் குதிச்சு யாராவது பஞ்சகஜத்தை மேலே சுருட்டி போட்டு யாராவது இருக்காளான்னு பார்த்தா எல்லாரும் ஐயோ சார் இப்போ உபன்யாசம் சொல்றவர் கேட் குதிச்சு போறாருன்னா என்ன பண்ணுறது? அதனால இவனை வேற எழுப்பி. கண்டென்ட்மெண்ட் அவனுக்கு போறோம்னு தோன்றது. சார் நம்ம வேலை பார்த்தது போறோம்னு தோன்றது. கண்டென்ட்மெண்ட், வெல்த்தில் கண்டென்ட்மெண்ட் இருந்தால் இந்த உலகத்தில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் பாருங்க. அது கண்டென்ட்மெண்ட் இருக்க மாட்டேங்கிறது. எல்லாம் கம்பேரிசன் தான். அவன் அவ்வளோ பணக்காரனாக இருக்கானே, அவன் இருந்துட்டு போகிறான் அப்படிங்கிற அந்த கண்டென்ட்மெண்ட். அடியேன் ஸ்டேட்டில் ஏதோ இது 12ஆம் கிளாஸில் ஏதோ படித்தேன், மார்க் வந்தது, எழுதினதுக்கு மார்க் கொடுத்தா. அதில் பிலானிக்கு போனேன். இன்ஜினியரிங்கும் ஒரு டுவெல் டிகிரி படிச்சுட்டு வந்தேன். 5.5 வருஷம் வேலை பார்த்தேன் கார்பரேட்டில். அப்போது 5.5 வருஷத்தில் கடைசி 4.5 வருஷத்தில் தான் உபன்யாசம்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். 2011லேருந்து உபன்யாசம் சொல்லும்போது அது வருஷத்தில் முதல்ல 10 இருந்தது, அப்புறம் 50 ஆச்சு, 50 100 ஆச்சு, அப்படி கூட்டுட்டே இருந்தா. அப்போது வேலையோட கம்பைன் பண்ணி வர வேண்டியதாக இருக்கும். இதே கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் 2014. வேலையோடு வந்தேன். மத்தியானம்லாம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும், ராத்திரி வரணும். யூஎஸ்க்கு போனால் ராத்திரியில் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் வந்து இந்த ஏதோ 2 ஓடட்டும். பல பேர் கேட்பா we do not know how you manage அப்படின்பா. ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு போகிறேன் சார் விடுங்கோ அப்படின்னு இருந்தேன். ஒரு காலகட்டம் வந்தது, கரெக்டாக ப்ரமோஷன் கிடைக்கிற சமயம் எனக்கு. அப்போது ரொம்ப உபன்யாசம் வந்துடுத்து, என்ன பண்ணுறது எங்கே விடுறதுன்னு தெரியல. அப்போ ஆற்றுல கேட்டேன் விடலாமா. ஏன்னா உபன்யாசத்தில் பிஎஃப், கிராஜுவிட்டி, பெனிஃபிட்ஸ், போனஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் கொடுக்குற ஃபோன் இது, நீங்கள் வந்து செல்ஃபிலாம் எடுக்கிற அதெல்லாம் தான் போனஸ், அன்பு. அதனால எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். என் ஒய்ஃபுடைய அம்மாலாம் என்ன நினச்சிட்டு, போய் பெரிய பிலானியில் படித்தவர், எங்கேயோ போய் போலாண்ட் ஹாலாண்ட்லலாம் இருப்பார் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தா, இவர் உட்காந்து யக்ஷ பிரஷ்னம் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்லாம் நினைக்காமல் கண்டென்டாக என்னை விட்டா இல்லையா, அது கண்டென்ட். அவளை அப்ரிஷியேட் பண்ணணுமா வேண்டாமா இல்லையா? அவள் நினச்சிட்டு தான் சொல்லியிருக்கலாம் இல்லையா, யூ ஹாவ் டு அப்படின்னு. என்னுடைய இது நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் ஹாலாண்டுக்கு போகணும் அப்படின்னா ஹாலாண்டுக்கு போய் அங்கே உட்காந்து கம்ப்யூட்டர் உட்காந்து தட்டின்ட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லாமல் இங்கே எக்ஸ்பிரஷன் சொல்கிறான்னா கண்டென்ட்மெண்ட். போகிறோன்னு அந்த நினைப்பு இருக்கிறதுனால தானே விட்டா. அந்த காலத்து ஒரு வீடு போகிறோன்னு நினைப்பா. இப்போல்லாம் வந்து ப்ரெஸ்டீஜ். சார் என் பையனுக்கு இங்கே ஒரு வீடு வச்சுருக்கான், அங்கே ஒரு வீடு வச்சுருக்கான், அங்கே ஒரு வீடு வச்சுருக்கான். இது தங்குறது எத்தனாவது வீட்டில்? ஒரே வீட்டில் தான். இதில் பாகியம் என்னென்னா, பல பேர் தங்க வீட்லேயே தங்க மாட்டான். வாடகை வீட்டில் இருந்து நீ எங்கேயோ தங்கிட்டு இருப்பா, 3 வீடுக்கு வாடகை விட்டுருவா. இப்படிலாம் பாருங்க. கண்டென்ட்மெண்ட் சுகானாம் துஷ்டிருத்தமா, கண்டென்ட்மெண்ட். அடுத்தது கஷ்ட தர்ம பரோலோகே. உலகத்தில் எது பெஸ்ட் தர்மம்? ஏற்கனவே ஒன்று சொல்லியாச்சு, சனாதன தர்மம் தான் பெஸ்ட் தர்மம். இது வேற விதமாக கேட்கறது. கஷ்ட தர்மம் பரோலோகே. எந்த தர்மம் இங்கேருந்து நம்மளை மேலே கூட்டுன்னு போகும்? எந்த தர்மம்? ஸ்வதர்மம். ஸ்வதர்மம், நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். அதுவும் ஒரு கரெக்ட் ஆன்சர் தான். ஆனால் அர்ஜுனனுக்கு அந்த பகவத்கீதா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகலை.
புரியுறதா? இவர் வந்து எக்ஸப்ரஷன் சொல்லிட்டு இருக்கார். அது பின்னாடி கிருஷ்ணர் ஸ்வதர்மம்னு விட்டார். கரெக்ட், கோனார் உரையை பார்த்து அவர் கரெக்டாக எழுதிட்டார். அந்த பேப்பர் இன்னும் லீக் ஆகல. இவர் ஒரு தர்மம் சொல்றார். ஆன்ரிஷம்ஸ்யம் பரோ தர்மஹா. ஆன்ரிஷம்ஸ்யம் பரோ தர்மஹா அப்படின்னா, ஆன்ரிஷம்ஸ்யம்னா என்னன்னா, நிருஷம்ஸ்யம் ஆன்ரிஷம்ஸ்யம் அப்படின்னா என்னன்னா, எல்லார்கிட்டையும் அன்பாயிருந்து கைண்டாயிருந்து தப்பு பார்க்காம இருக்கிறது தான் ஆன்ரிஷம்ஸ்யம். இது எப்படி கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, யுதிஷ்டன் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த காலத்து உபன்யாசம் கேட்பார். போய் அவருக்கு பெரிய ஆள், ஆனால் கேட்பார். கேட்டு வளர்ந்தவாளுக்கு தான் ஞானம் வரும். அதனால அவர் போய் ராமாயண உபன்யாசம் கேட்டிருக்கார். விதுரர் எங்கேயோ இடத்துல ஊவே விதுராச்சாரியர் அவர்களின் உபன்யாசம் அப்படின்னு எங்கேயோ போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் கேட்டார். விதுரன் இன்னைக்கு ராமாயணம் சொல்லின்னு இருக்கார். இந்த ராட்சசிகளை பற்றி சுந்தரகாண்டத்தில் வால்மீகி வர்ணிப்பார். நீங்கள் படிச்சிருக்கலாம் தெரியல. ஏகாக்ஷீம் ஏககர்ணீம் அப்படின்லாம் எல்லாம் ஒத்த காது ஒத்த மூக்கு, அதெல்லாம் ஒன்று சோடா பாட்டில், இன்னொன்று கட்டிங் ரவி, சைக்கிள் பாட்டில் கபாலி அப்படின்லாம் எல்லாம் நின்றுருக்குங்க. எல்லாம் சீதையை தாக்கிறதுக்குன்னே நின்றுருக்கு. இப்போ ஹனுமார் அங்கே போய் கன்சோல் பண்ணார். கவலைப்படாதீங்கம்மா, நான் ராமர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வருவார் எல்லாம் சொல்லிட்டு அவள் சூடாமணியை கொடுத்தா, இவர் மோதிரத்தை வாங்கிட்டார். எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. அப்போ ஹனுமார் கிளம்பி போயிட்டார். ஆச்சா, இப்போ ராமராவண யுத்தம் நடந்துருக்கு. ஆனால் சீதா ஒரே டென்ஸ்டாக இருக்கா. அவளுக்கு வந்து லைவ் டெலிகாஸ்ட்டில் நெட்வொர்க் வரமாட்டேங்கிறது, என்ன நடக்கிறதுனே தெரியல. அப்போ ஹனுமார் ஓடி வரார். வாழி சோபனம் எழுந்திரு சோபனம் மங்கள சோபனம்னார் கம்பர். நல்லதுமா, நல்லது நடந்தது, நல்லது நடந்தது. பல பேர் வந்து முக்கியமான விஷயத்தை சொல்லவே மாட்டா. என்ன ஆச்சு இன்னைக்கு, முதல்ல தீர்த்தத்தை கொடு, அதுக்குள்ள அவ தவிச்சு போயிடுவா. அதெல்லாம் இந்த ஹனுமான் இந்த ட்ரிக்கெல்லாம் பண்ண மாட்டார். நல்லது நல்லது நல்லதுன்னு ஓடி வந்தார். சீதைக்கு ஒரே சந்தோஷம். ஹனுமார், அம்மா எனக்கு ஒரே ஒரு பர்மிஷன்மா. என்னடா ஹனுமான்? அம்மா ராமர் ஜெயிச்சுட்டார்மா. ஐயோ ஹனுமான், அன்னைக்கு நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். சூசைட் பண்ணிக்கலான்னு சீதையே சுந்தரகாண்டத்தில் நினைக்கிறா. அதனால அவளுடைய லாங் ஹேர் அதுக்காவது உதவட்டும்னு அதை நினைச்சு கட்டியை போட்டு அப்படி தொங்கணும் நினைக்கும் போது தான் ஹனுமார் அங்க சகுண பிரம்ம பரத் பரராம் கலாத்மக பரமேஸ்வர ராம் எங்கேயோ ராமாயணா 93.4 FM ஓடிட்டு இருக்கு. அப்புறம் சீதா மேலே பார்த்தா ஹனுமார் கீழே குதிக்கிறார். அப்புறம் அவளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுதா. அப்போ சீதை சொல்றா, அன்னைக்கு நான் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைத்த பொழுது வாயுபுத்ரா ஹனுமானே, அஞ்சனாவின் மைந்தனே, நீ வந்து ராமன் உன்னை காப்பான் அம்மான்னு சொல்லி அந்த கனையாழியை கொடுத்தாயன்னோ, அதனால்தான் நான் உயிர் பிழைத்தேன். இன்று என் நாதனுக்கும் லங்கேஸ்வரனான ராவணனுக்கும் நடக்கும் போரில் யார் ஜெயித்தார்கள் என்று நான் தவித்துக் கொண்டிருக்க செய்தே, ராமன் ஜெயித்தான் என்று கூறி நீ கூறினாய். எனக்கு உயிர் மறுபடியும் கொடுத்தாய், அன்றும் கொடுத்தாய், இன்றும் கொடுத்தாய். அப்பா, நான் உனக்கு என்ன கைமாறு பண்ணுவேன்? வேணா என் தலையை உன் திருவடியில வைக்கட்டுமான்னு கேட்கறா ஒரு இடத்துல. அனுமார் சொல்றார், வேண்டாமா, மற்றவ அம்மா காலில் விழலாம், அம்மா யார் காலையும் விழமாட்டார். அதனால நீ என் காலெல்லாம் விழ வேண்டாமான்னு சொல்ற. ஆச்சா, அடுத்தா இப்போ சீதை கேட்குறா, என்ன ஹனுமான் உனக்கு என்ன வேணும்? அம்மா, இந்த ஏகாக்ஷி கட்டிங் கிரவி இவாளெல்லாம் உன்னை போட்டு படுத்திருக்கா இல்லையா, இவாளெல்லாம் அப்படியே சட்னி பண்ணி சப்பாத்தி மாதிரி போட்டு இந்த பரோட்டான்னு ஒன்று பண்ணுவான் கடையிலலாம். நான் பஸ்ஸில் போகும்போது அதையே பார்ப்பேன். என்ன பியூட்டிஃபுல்லாக பண்ணுறான் சார். அப்படியே இப்படி யதாயத்தம் பெருமாள் சுதர்சன சக்கரத்தை விடுற மாதிரி அப்படி விட்டு அது அப்படியே கரெக்டாக அவன் கைக்கு வந்து விழுந்து. எல்லாம் ஆர்ட்டு. நம்ம உட்காந்து சப்பாத்தி மாவை தொடங்கிடுவோம், அது மேடைக்கே ஒட்டி போயிடும். அது மாவை போட்டு 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 கலரி அது ஆடு சைஸில் வந்து அது ஒரு பக்கம் ஊப்பி ஒரு பக்கம் தாழ்த்தி அதை கிழிக்க முடியாமல் நிசுமாவதாரத்தால் சட்டாப்பட்ட பீஷணைன்னு கிழிச்சு அவ்வளோ அழகாக பரோட்டா பண்ணுவான். அந்த மாதிரி ஹனுமார் சொல்கிறேன், நான் பரோட்டா பண்ணிடுறேன். அவர் வெஜிடேரியன், ஆனாலும் பரோட்டா பண்ணுறேன் அப்படின்னு இது இவாள ராட்சசிகள்லாம் வச்சேன். அப்போ சீதை சொன்னா, நான் உனக்கு பெரிய மேதாவின்னு நினச்சேன். பிளவங்கமா, குரங்கு பயலே. பிளவங்கமான குரங்கு பயலேன்னு அர்த்தம். உன் புத்தியை காமிச்சுட்டியேடா. பண்ணலாமா ஹனுமான் நீ? அவ ஏதோ ராவணன் சொல்லியிருக்கான்னு கூலிப்படைடா. அவளுக்கு அவ்வளவுதான் ஞானம். அவா மேல நம்ம கோபமே படக்கூடாது. பாபானாம் வா சுபானாம் வா. உலகத்துல ஹனுமான் தப்பு பண்றவாளுடைய கணக்கை நீ எடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ,
ஒருத்தரம் விஞ்சவே மாட்டா, எல்லாரும் இந்த லிஸ்ட்ல வந்துருவா. பாபானாம்பா சுபானாம்பா பதார்ஹாணாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன ந கஷ்டித் நாபராத்யதி. தப்பு பண்ணாதவா யார்? ஹனுமாருக்கு ஒன்றும் புரியல. தப்பு பண்ணாதவா யாரா? நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? ஆமா, நான் தப்பு பண்ணியிருக்கேன், ராமர் தப்பு பண்ணியிருக்கார், நீ தப்பு பண்ணியிருக்க. ராமர் என்னமா தப்பு பண்ணார்? என் நாதன் என் சுவாமி என்னமா தப்பு பண்ணார்னு ஹனுமார் கேட்கிறார். ஏதோ இவ வந்து பொன்மான் கேட்கறான்னா கன்சோல் பண்ணி, இந்த மானெல்லாம் கேட்காதம்மா, அப்புறம் நம்ம அயோத்தியா போனோம்னா நான் நிறைய பல்கில் வாங்கி தரேன், இதெல்லாம் இந்த காட்டுக்கு வந்திருக்கோம், ஏதோ விட்டுருக்கலாம்ல. அப்போ சொல்லலைன்னா நான் உட்காந்து அங்கேயே கம்முன்னு இருந்திருப்பேன்ல. இது வாங்கி கேட்டுவிட்டேங்கிறதுக்காக ஓடினார். நான் பாரு இன்னைக்கு எப்படி தவிக்கிறேன். அது அவர் பண்ண தப்பு. சரி, அவர் பண்ண தப்பு, நீங்க பண்ண தப்பு. அவர் இப்படி தப்பு பண்ணிவிட்டார் அப்படின்னு உன்கிட்ட நான் சொல்றேன் பார், அது நான் பண்ண தப்பு. ஹனுமான் புரியல. இப்ப நான் பண்ண தப்பு ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ பேசிக்கிறானா, அதெல்லாம் நீ உட்காந்து இப்படி கேட்டு இருக்கியே, அது நீ பண்ற தப்பு. ஹனுமாருக்கு அப்பதான் தெரிஞ்சது, சரி வாழ மன்னிச்சு விட்டுள்ளான். ரிஷம்ஸ்யம் பரோ தர்மஹா, கைண்ட்னஸ். பரம பாகவத மௌனி வரச விபாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பால சந்திரதர சுக சரோஜ பவ பூசுர వరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. Doddacharya, Adishankaracharya, Vedanta Deshika, Muthuswami Dikshita, Potana, Jayadeva, Andal, Mirabai, Kamban, Tirumalizai Piran, Bhadrachala, Ramadasu, Goswami, Tulasidasa, Purandaradasa and Tukara. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well, with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati, and the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavulu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society, Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors, and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu, please be present. Namaskar. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நாளைக்கு நீங்கள் வந்து ஃபோனில் பேசிக்கிறேன், எப்படி இருந்தது நேற்று வந்து இந்தியா யக்ஷ பிரஷ்னம் வந்தேன் எப்படி சொன்னார், தேவையில்லை, நினச்சதை விட பரவாயில்லையா சொல்கிறார், பாவம் ஏதோ சொல்கிறார், இன்னைக்கு எவ்வளோ கேள்வி கேட்டார், அதெல்லாம் விடு, போய் உக்காந்தா ஏதோ கேட்டுட்டு வரோம், அவ்வளோதான். ஆமாம், உங்கள் ஆற்றுல ஒரு கல்யாணம் வருதே, போறியா? ஐயப்பன் பூஜா சங்கத்தில் வச்சிருக்காளே ஆகஸ்ட் மாதத்தை, போறியோ? ஐயோ அவாளா 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 22ஆம் தேதி என்னை பார்த்து அப்படி சொன்னால் இன்னும் எனக்கு அப்படியே க்ளீனாக ஞாபகம் இருக்குது. யக்ஷ பிரஷ்னத்தில் என்ன சொன்னால் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது.
August 22, 25 இயர்ஸ் முன்னாடி சொன்னது ஞாபகம் இருக்கா? ரிஷம்ஸ்யம் பரோ தர்மஹா, கைண்ட்னஸ். யுதிஷ்டிரன் பஞ்சபாண்டவாள திரௌபதியோட காட்டுக்கு வந்தாச்சு. இந்த துரியோதனனுக்கு ஒரு மட்டமான எண்ணம், இவா எப்படி கஷ்டப்படுறான்னு போய் பார்க்கணும். பல பேர் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஆத்துல கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தாத்துல கரண்ட் போயிடுது, உள்ளே போனோன்னே பாவம் கஷ்டமாக இருக்கும்ல, வேர்க்கிறது இல்லையா உங்களுக்கு அப்படின்பா. ஏதோ நம்ம ஆத்துக்கு வாங்கோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவாத்துல போய் அவள் வேர்க்கிறத போய் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு நன்னா வேர்க்கிறது, நான் ஒரே ஃபோட்டோ உங்களோட எடுத்துக்கிட்டுமா? துரியோதனன் வரான். யாரோட வரான்? சகுனி, கர்ணன், இவாளோடலாம் வரான். ஒய்ஃப் பானுமதின்னு அந்த காலத்தை, துரியோதனுடைய மிஸ்ஸஸ்க்கு பானுமதின்னு பேர். இவாள்லாம் வரா. என்ன பண்ணிட்டான், கரெக்டாக ஒரு என்க்ரோச்மெண்ட் பண்ணிடுறான். கந்தர்வாள் ஒரு டெரிட்டரியை அந்த காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்கி வச்சிருக்கா. இந்த ஃபென்ஸ் எல்லாம் உடச்சி இவன் ஒன்று டென்ட்டை போட்டு விடுறான். உடனே அங்கே கந்தர்வர்கள் கிட்டே இவன் தப்பாக நடந்துக்கிறான். அந்த பெண்கள் கிட்ட தான் தப்பாக நடந்துக்கிறான். உடனே அந்த கந்தர்வராஜா என்ன பண்ணிடுறார், துரியோதனனை சிறை பிடிச்சு விட்டார். உடனே அண்டர் அரெஸ்ட் அப்படிங்கிறார். AK-47 எல்லாரும் காமிக்கிறா. உடனே கையெழுத்து போட்டாச்சு. பானுமதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கர்ணன் கிட்ட போறா பானுமதி. கர்ணா, உன்னுடைய தோழன், என் உயிர் தோழன், கேளடி செய்தி எல்லாம் இருக்க, என்னுடைய தோழியெல்லாம் இருக்கா, அதனால உங்க தோழனை போய் காப்பாத்துங்க. கர்ணன் உடனே என்னுடைய தோழனா அப்படி இப்படின்னு டைலாக் சொல்லி புறப்படுறான். புறப்பட்டு போனா அவ கந்தர்வாஸ்திரம் போட்டு இவனுக்கு மயக்கம் வர வச்சுடுறா. நான் தான் சொல்றேனே, மகாபாரதத்தை பார்த்தா கர்ணன் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஃபைனல்ஸ்ல போய் தோத்து போயிடுவான். எல்லா இடத்துலையும் அப்படிதான் அவனுக்கு. இப்போ பானுமதிக்கு என்ன பண்றது, இருந்த ஒரே ஆள் கர்ணன், அவனும் போயாச்சு. அப்படியே மூச்சாயிட்டு அப்படியே பெரிய ஒரு ஃபெயிண்டாகி நிற்கிறான். பானுமதி காட்டுல ஓடுறா. யுதிஷ்டருடைய ஆசிரமம் தெரியுது. எதுக்கு வந்தா இவா எப்படி கஷ்டப்படுறான்னு பார்க்குது. யுதிஷ்டன் கிட்ட போய் அண்ணா அப்படின்னு விழறா. ஏன்னா அண்ணா தானே அவளுக்கு. அண்ணா, எங்க ஆத்துக்கார் இப்படி ஆயிட்டார், கந்தர்வராஜா சிறப்பிடிச்சு வச்சிருக்கான், வந்து காப்பாத்துங்கோ அப்படிங்கிற. உடனே யுதிஷ்டன், அர்ஜுனா, பீமா, நீங்க போய் காப்பாத்துங்கோ. இந்த ஆளோட நம்ம இருக்கோம் பாருன்னு அவ வேணும் அந்த கந்தர்வராஜாக்கு நான் இப்பவே மெசேஜ் பண்றேங்கிறான் பீமன். நன்னா அடி போட்டு துரியோதனன்னு. நீர் என்ன ஐயா அண்ணனா என்ன உனக்கு? நான் சொல்றேன் போய். ஐயோ இவர் ரொம்ப படுத்தி எடுக்கிறாரே. திரௌபதிக்கே ஒன்றும் புரியல, இவர் என்ன மாதிரி ஹஸ்பண்ட், ஒய்ஃபை இப்படி ஹியூமிலியேட் பண்ணியிருக்கான், அவனை போய் காப்பாத்துங்கிறாள். போய் காப்பாத்துறியா? நீங்க போல நான் போறேன். ஐயோ சரியா, உனக்கு இதே தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு அவ போறா. இந்த துரியோதனனை காப்பாற்றி ஜலத்தை எடுத்து அந்த கர்ணன் மூஞ்சில தெளிச்சு அவனை கொஞ்சம் எழுப்பி, அவன் எங்கே இருக்கோன்னே தெரியல, எங்கே இருக்கேன் அப்படிங்கிறான். சொல்கிறேன் ஒரு அறை கொடுத்தா தெரியும்னு கூட்டுன்னு வரா. அப்போது துரியோதனன் வந்த உடனே யுதிஷ்டன் கேட்குறாரு, எப்படிப்பா இருக்கேன், நன்னா இருக்கியா? ஆற்றுல அப்பா அம்மா எல்லாம் நன்னா இருக்காளா, நான் கேட்டதா சொல்லு. துரியோதனனுக்கு இப்போ முகத்தை எங்கே கொண்டு வைக்கிறதுனே தெரியல. இவா கஷ்டத்தை பார்க்கலான்னு வந்தா, இவன் கஷ்டப்பட்டு இவா மீட்கிறா. அவன் கிளம்பின உடனே சொல்கிறான் அர்ஜுனன், யுதிஷ்டிர அண்ணா இப்படி பண்ணிட்டீரே. அப்பதான் அவர் சொல்றாரு, ரிஷம்ஸ்யம் பரோ தர்மஹா, மன்னிச்சு விடுறதுதான் இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் பனிஷ்மெண்ட். அதனால அடுத்து பாருங்க, இதெல்லாம் மகாபாரதத்துல எவ்வளவு சூக்ஷ்மம். அடுத்தது கஷ்ட தர்ம சதா பலஹா, எது எப்பவுமே நிரந்தர பலத்தை கொடுக்கும் சொல்றார். த்ரை தர்மஹா சதா பலஹா, த்ரை தர்மஹா. த்ரைன்னா என்ன? 3. எது 3 இருக்கு? எவ்வளவு வேதம்? 4 இல்லையா? ஆனா என்ன கேளுங்க, திரையந்தார்த்தம்னு சொன்னா பொதுவா அந்த காலத்தை 3 வேதத்தை தான் கணக்கு எடுத்துப்பா. ஓஹோ, இது வேற ஒரு சூக்ஷ்மம் இருக்கா? என்ன கேளுங்க, வேதம்ங்கிறது ஒரே புக்கு. இது என்ன சுவாமி 4 புஸ்தகம் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம், அது ஒரே புக்கு தான். வியாசர் காலத்து வரைக்கும் அது ஒரே புக்கு தான். ஆனால் அதில் எல்லாம் கலந்துருக்கும். நம்ம அஞ்சரை பெட்டி எப்படி? அஞ்சரை பெட்டியில் என்ன இடம், நீங்கள் கடுகு வச்சிருப்பேள், வெந்தயத்துக்கு வச்சுப்பேள், ஜீரகத்துக்கு வச்சிருப்பேள், இது வச்சிருப்பேள். ஆனால் நம்ம ஈரக்கையோட இப்போ புளியை நல்லா கரைச்சிவிட்டு அதே கையோட நம்ம அந்த கடுகுக்குள்ளே கையை விடுறோம்னு வச்சுக்கோ, அப்போ 4 கடுகு கை குட்டிக்கும் ஆச்சா. இப்போ அதே கையோட நம்ம ஜீரகத்துக்குள்ளே கையை விடணும். அப்போ என்ன ஆகிடும், கடுகு எதுக்குள்ளே வரும், ஜீரகத்துக்குள்ளே வந்துடும். அதே கையோட கொஞ்சம் வெந்தயத்தில் விட்டால் இது வந்துடும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கலப்படமாக இருக்கும். ஆனால் அது அதுவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வெந்தயத்துக்குள்ளே கடுகை போட்டதுனால கடுகு வெந்தயமாயிடாது. புரியுறதா நான் சொல்கிறது? கடுகும் வெந்தயமும் கலந்துருக்கு. நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது
8 to 10 எவ்வளோ நல்ல சீரியல்ஸ்லாம் காமிக்கிறான். அதெல்லாம் காமிக்கும்போது அது நம்ம வம்சாவளியாக வரக்கூடியதை பார்த்து அதை பிரித்து அந்த பாம்பியும் பார்த்துட்டு அதை பிரித்து வச்சேன்னா கரெக்டாக உங்களுக்கு கடுகு வெந்தயம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். வியாசருக்கு அந்த காலத்தில் ரொம்ப டைம். அவர் என்ன பண்ணார், ஹரிவம்சம்னு பெருமாளுடைய சீரியலை காமிக்கிறான். அதை பார்க்கும்போது ரிக்கு மந்திரங்கள் எல்லாம் தனியாக பிரித்தார். ஏன்னா அதெல்லாம் அஞ்சரை பெட்டியாக இருக்குது. யஜுஸ் மந்திரங்கள்லாம் தனியாக பிரித்தார். சாமத்துக்கு உகந்த மந்திரங்கள்லாம் தனியாக பிரித்தார். விஞ்சிருக்கிறதெல்லாம் ஒரு தனியாக பிரித்தார். அதுக்கு ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம, அதர்வணம் இந்த மாதிரி பிரித்து கொடுக்கறதுக்கு வியாசம்னு பேர். எதை வியாசம் பண்ணார்? வேதத்தை பிரித்தார். அதனால வேத வியாசர் அப்படின்னு அவருக்கு பேர். எடுத்தா பிரித்து கொடுத்துட்டார். இல்லை ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, முதல் வேதம் ரிக்வேதம். ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மந்திரங்களை ஓர் விதத்தில் சொன்ன விதத்தில் ரிஷிகள் சொன்ன விதத்தில் பாடினால் அது சாமமாயிடும். புரியுறதா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. யஜுர் மந்திரம் நடுவில் இருக்கு, யஜுர் வேதம் இருக்கு. இந்த ரிக்வேதத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாகம் தான், சப்ளிமெண்ட் பாகம் தான் அதர்வணம். ஓஹோ இப்படிதானா சார் அப்படின்னா இப்படிதான். இந்த அதனால இப்போ வந்து ரிக்கு, யஜுகு, சாம, அதர்வணம் பொதுவாக பார்த்தா 4 வேதம். ஆனால் ரிக்லேயே பல மந்திரங்கள் சாமம் ஆயிடுறது. ரிக்ல ஒரு பாகம் தான் அதர்வணமாக இருக்கு. அதனால 3 வேதம்னு இதை சொல்லலாம். அதனால தான் பல பேர் பார்த்தா யஜுஷாகாத்யாயி அபிவாதையை சொல்லும்போது நான் யஜுர்வேதத்தை படிக்கிறேன் பேர். சாமசாகாத்யாயி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யஜுர் உபாகர்மா, ரிக் உபாகர்மா. அடுத்தது சாம உபாகர்மா. சாம உபாகர்மா பொதுவாக பிள்ளையார் சதுர்த்தியோட வந்துடும். அடுத்தா அதர்வண உபாகர்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தான் சார் எப்போவுமே எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது, என்ன அதர்வண வேதமே அது ரிக்வேதத்துக்குள்ள கிட்டத்தட்ட அடங்கியிருக்கு. அதனால தர்மஹா சதா பலஹா 3 வேதங்களையும் ஒழுங்காக அத்தியனம் பண்ணி அதன் உட்பொருளை கற்று வாழ்பவனுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதுதான் தர்மத்தை படித்து கிடைக்கக்கூடிய பலன்.